அக்டோபர் 6ஆம் தேதி குறிப்பாக இந்திய விமானப்படையினுடைய 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் மெரினா கடற்கரையில நடைபெறுகிறது. இதற்காக தற்பொழுது நம்மளுடைய மெரினா கடற்கரையில 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நேரடியாக அந்த ஒத்திகை நிகழ்ச்சியுடைய மிக பிரத்யேக காட்சியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன்ல நம்மளுடைய விமானப்படை வீரர்கள் அந்த பகுதிக்கு தரையிறங்குறாங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்கு அல்லது ஒரு பதட்டமான பகுதிக்கு செல்றாங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு எப்படி உடனடியாக அந்த பகுதியில் MI-17 அப்படிங்கிற உயர் அதிநவீன ஹெலிகாப்டர் மூலியமாக அங்க தரை இறங்குவாங்க அப்படின்றத தத்ரூபமாக தற்போது நேரடி காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த காட்சிகள் தற்போது நம்மளுடைய பல்வேறு பயிற்சிகள் மூலியமாக எடுக்கப்பட்டு இந்த பயிற்சிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த காட்சிகளை நேரடியாக மக்கள் மத்தியில் காண்பிப்பதற்கு ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில நீங்கள் காணக்கூடிய இந்த காட்சி அப்படிங்கிறது எல்லை பகுதிகளில் எப்படி நம்மளுடைய இந்திய விமானப்படை வீரர்கள் ராணுவ வீரர்கள் எப்படி அந்த பகுதியில் நேரடியாக மீட்பு பணியில ஈடுபடுவார்கள், எப்படி ஹெலிகாப்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடிக்கு மேலாக அவர்கள் கை ரோப் மூலியமாக அவர்கள் எப்படி தரையிறங்குவார்கள் அப்படிங்கிற காட்சியை நேரடியாக நம்ம தத்ரூபமா இப்போ பார்க்க போகிறோம். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இப்பொழுது MI-17 அந்த ஹெலிகாப்டர்ஸ் தற்போது மெரினா கடற்கரையில தற்போது மக்கள் பார்வைக்காக வந்திருக்கிறது. இது இந்த ஆபரேஷனுடைய தொடக்கம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு சென்சேஷனல் இடமா நாம கருதணும். இது ஒரு இப்போ ஆபரேஷன் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு இடமா இது கருதணும். ஸோ இந்த பகுதியில ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னா எப்படி நம்மளுடைய ராணுவ வீரர்கள் குறிப்பாக விமானப்படை வீரர்கள் அந்த விமானத்திலிருந்து தரையிறங்குவாங்க, அவங்களுக்கு குறிப்பா அங்க லேண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்ல, அங்க லேண்டிங் பொசிஷன் இல்ல அப்படின்னா அவங்க ரோப் மூலியமா தான் அவங்களுடைய வீரர்களை இறக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதற்கான ஒரு தத்ரூப காட்சியை நேரடியா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு 2 MI-17 அப்படிங்கிற ராக்கெட்ஸ் குறிப்பா 2 ஹெலிகாப்டர் இறங்கிடுச்சு. ரோப் கீழே போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 ஹெலிகாப்டர்லயும் 28 வீரர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா கீழே இறங்குறத பாக்குறோம். முதல் 2 வீரர்கள் தற்பொழுது அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சோ தொடர்ச்சி அடுத்தடுத்து 2 வீரர்கள் வர்றாங்க. சோ இந்த மாதிரி 2 புறமும் 2 ஹெலிகாப்டர்லயும் தற்போது வரைக்கும் 8 வீரர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இன்னும் 28 வீரர்கள்ல மொத்தமாக இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆபரேஷன் லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எந்த இடத்துல லேண்ட்மார்க் சொல்லி இருக்கிறாங்களோ அதை நோக்கி அந்த டெரரிஸ்ட பிடிக்கிற மாதிரியான ஒரு தத்ரூப காட்சியை நேரடியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா பல வகையான யுத்திகளை நம்மளுடைய ராணுவ வீரர்கள் குறிப்பாக நம்மளுடைய விமானப்படை வீரர்கள், நேவியினுடைய வீரர்கள், கோஸ்ட்கார்டு வீரர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு யுத்திகளை கையாள்வாங்க. ஆனா ஒரு ஹெலிகாப்டரை குறிப்பா இது போன்ற ஒரு பகுதியில் நிலை நிறுத்தி வான்வெளியிலே அங்கிருந்து ரோப்ல இறங்குறது மிகவும் கடினமான ஒரு செயல். அந்த நிகழ்வு தத்ரூபமாக மக்கள் பார்ப்பதற்கு தற்போது மிக அழகான ஒரு காட்சியா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலாக தற்போது அந்த தூரத்தை கயிறு மூலியமா இறங்கணும். திரும்பி அவங்க கிளம்புறதா இருந்தா கயிறு மூலியமாகவே கிளம்புவாங்க. தற்போது நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி மிக முக்கியமாக நம்மளுடைய டிஃபென்ஸ் குறிப்பாக டிஃபென்ஸினுடைய அந்த அதிகாரிகள், அதே போல ராணுவ வீரர்கள், இங்க இருக்கக்கூடிய விமானப்படை வீரர்கள் எல்லோருமே கண்டுகளித்து வருகிறார்கள். குறிப்பா இந்த காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு ரியலான டைம்ல எப்படி இருக்குமோ அதே நம்ம தத்ரூபமா மெரினா கடற்கரையிலே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அவங்க ஒருவேளை இந்த பகுதி ஒரு தீவிரவாதி இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு நம்ம கருதிக்கிட்டோம்னா இந்த இடத்துல அவங்க எப்படி டிராவல் பண்ணி அவங்கள செக்யூர் பண்றதுக்கு, நம்மளுடைய இந்திய நபர்களை மீட்பதற்கு அல்லது ஒரு ஹைஜாக் பண்ண நபர்களை மீட்பதற்கு இப்படி பல்வேறு யுத்திகள் அப்படிங்கிறது இருக்கும். சோ நம்மளுடைய அந்த MI-17 நம்மளுடைய வீரர்களை தரை இறக்கி விட்டு புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சற்று முன்னதாக பாராஷூட்டிங் பண்ணி நம்மளுடைய வீரர்கள் இங்க தரையிறங்கினாங்க. அது போல இப்பொழுது மிக தத்ரூபமான ஒரு காட்சியை பார்த்திருக்கோம். இன்னும் பல விதமான 72 ஏர்கிராப்ட் இன்னும் சற்று நேரத்தில் நம்மளுடைய மெரினா கடற்கரையில 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி பண்ண போறாங்க. ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய இந்திய வீரர்கள் குறிப்பாக விமானப்படை வீரர்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது எப்படி நம்மளுடைய வீரர்கள் தரையிறங்கி அந்த பதட்டமான பகுதிக்கு எப்படி செல்கிறார் என்ற காட்சிகள் நேரடியாக பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.